அப்படியாக நம்முடைய வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இந்த வசனத்தை தொடர்ந்தேர்ச்சியாக நாம் தியானித்து வருகிறோம். இங்கே நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். நான் திரும்ப சீர்படுத்தும் பொழுது நீ என் முகத்துக்கு முன்பதாக நிலைத்திருப்பாய். அப்படியா இருந்தால் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீ திரும்பணும். நீ திரும்பும்போது நான் உன்னை சீர்படுத்துவேன், நான் உன்னை ஒழுங்குபடுத்துவேன். உன்னுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னித்து நீ அறிக்கை செய்யும்போது உன்னை சரியான நிலையிலே நான் நிறுத்துவேன். அப்போ நான் உன்னை முன்னால் நிறுத்தும்போது, இப்போ கர்த்தர் என்ன முன்னால் நிறுத்தினா எனக்கு முன்னதாக இருக்கிறது யார்? கர்த்தர் இருக்கார். அப்போ கர்த்தருக்கு முன்பதாக நான் இருக்கிறேன், எனக்கு முன்பதாக கர்த்தர் இருக்கிறார். அப்படியா இருந்தால் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிற நான் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டேன். ஏனென்றால் வேதம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னாக்கும், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவேன். அப்போ கர்த்தரை நான் எங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னதாக வச்சிருக்கிறேன். நான் அவரை எனக்கு முன்னதாக வச்சிருக்கும்போது அவர் என் முன்னதாக இருக்கிறார், நானும் அவருக்கு முன்பதாக இருக்கிறேன். நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கையோடு கூட ரெண்டு பேரும் அங்கே காணப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல இன்னொருத்தன் வலது பார்சத்தில் நின்றுவான். அதுக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. சகரியாவுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அவன் முன்னால் நின்றுவான். அவன் எங்கே இருப்பானா? வலது பரிசத்தில் பக்கத்தில் நிற்பான். ஆனால் நான் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைக்கும் பொழுது அவர் எனது வலது பார்சத்தில் இருப்பார்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆனால் இங்கே யோசுவாவுக்கு பக்கத்தில் நிற்கிறது யார் அப்படின்னா சாத்தான் நிற்கிறான். காரணம் என்னென்னா, யோசுவா பிரதான ஆசாரியனாக இருந்தாலும் கூட அவன் தன்னிடத்தில் இருந்த அந்த விலையேற பெற்ற பரிசுத்த வஸ்திரங்களை அவன் அசுத்தப்படுத்தி விட்டான் என்று அதுக்கு அடுத்த வசனங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அவன் வஸ்திரங்களை அசுத்தப்படுத்தினபடியினாலே சாத்தான் தைரியம் கொண்டு பக்கத்தில் நிற்கிறான். ஏன்னா பரிசுத்த வஸ்திரங்கள் அசுத்தப்படுத்தப்பட்டது. இந்த பரிசுத்த வஸ்திரங்களை குறித்து நான் இன்றைக்கி கதைக்க போகிறதில்லை. ஏனென்றால் நாம் அறிந்திருக்கிறோம், இன்னொரு நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தால் இந்த பரிசுத்த வஸ்திரங்களை நாம் தரித்து தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது அவர் எனது வலது பார்சத்தில் இருப்பார், ஆனால் நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நான் தினமும் கர்த்தரை நாட வேண்டும், நான் தேட வேண்டும். அவர் முன்னால் வச்சுட்டு இருந்தால் எப்படி? எந்த நேரம் அவர் கூட பேசணும், எந்த நேரம் அவரோடு கூட என்ன சம்பாசனை. நான் பேசினா அவர் பேசுவார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு கேட்காது பார்க்காது அந்த இதெல்லாம் இல்லை. நம்ம பேசினா அவர் நம்ம கூட பேசுவார். கீழே பார்ப்போம். அப்போ யோபு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், யோபுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். நான் தேவனை முதலாவது நாடுவேன், தேடுவேன், நான் அவரோடு பேசுவேன், பேசிட்டு என்னுடைய காரியங்களை எல்லாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, தேவன் என்னோடு கூட இருக்கணும், நான் அவரோடு கூட இருக்கும்போது நான் அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அசைக்கப்படுகிறதுக்கு ஏதுவாக இன்றைக்கு பலவிதமான காற்றுக்கள் பலமாக நம்மேல் மோதலாம். நாம் அசைந்து விடுவோம், நாம் விழுந்து விடுவோம் என்று பிசாசு பல விதத்திலும் பல காரியங்களை செய்யலாம். ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனை நாடி, தேவனுடைய சமூகத்தை நாடி, தேவனோடு கூட உறவாடி அவன் இருப்பானே, ஆனால் தேவன் அவனோடு கூட இருக்கும்போது, அவருக்கு முன்பதாக இருக்கும்போது, எப்படிப்பட்ட காற்று வீசினாலும் அவனை ஒன்றும் அணுகாது. இல்லை என்று சொன்னால் நம்மை நிலை தடுமாற செய்யும். சில நேரங்களில் காற்று பலமாக, அதாவது சோதனை காற்று அடிக்கும் போது என்ன வாழ்க்கை என்று கேட்கத்தக்கதான ஒரு கேள்வி கூட நம்முடைய வாழ்க்கையில் வரலாம்.
ஆனால் கர்த்தர் எனக்கு முன்பதாக இருப்பார் என்றால் நான் அவருக்கு முன்பதாக நிற்பேன் என்றால் எப்படிப்பட்ட பலத்த காற்று அடித்தாலும் கூட என் தேவன் என்னோடு இருக்கிறபடியால் எனக்கு ஒன்றும் அணுகாது, நான் அசைக்கப்பட மாட்டேன் என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப அசைக்கப்பட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவனை நாடும் பொழுது என்ன செய்வார்னா, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொன்னால், ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரோடு கூட நல்ல உறவோடு கூட இருந்தால் அவன் கேட்க தேவையில்லை, அவன் தன்னுடைய காரியங்களை முறையிட தேவையில்லை. நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது எனக்கு வேணும், இது இருக்க வேணும்னு சொல்ல தேவையில்லை. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், சாலமோன் கர்த்தருக்கு பலியிட்டு அவன் அங்கே படுத்து கொண்டான். கர்த்தருக்கு பலியிட்டது மட்டும்தான், கர்த்தரிடத்துல எதையுமே கேட்கல. ஆனா ஆண்டவர் அவனை தேடி அவனோடு கூட பேசுகிறார். சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும் நீ சொல்லு. ஆனால் இந்த நாட்களில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு ஒரு குறைவில்லாத காக்கிற கர்த்தர் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அன்றாட தேவைகளை சந்திப்பார். நம்முடைய சரீரங்களில் நல்ல சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். யோபுடைய புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இன்றைக்கும் செய்கிறார், நாளைக்கும் செய்வார், நேற்றும் செய்தார். தேவன நாடின கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் போராட்டம் வராமல் இருக்காது, சோதனை வராமல் இருக்காது, வேதனையான சூழ்நிலைகள் வராமல் இருக்காது, வியாதிகள் வராமல் இருக்காது. ஆனால் எவைகள் வந்தாலும் கூட அதிலே ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அனுபவிக்க முடியும் என்று சொல்வேன். அப்படியே இருந்த ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், தேடணும். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அப்ப நாடுறவங்க என்ன செய்யணும், என்ன ஆண்டு சொல்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள், உன் புத்திக்கு சரி வராது, உன்னுடைய எண்ணத்துக்கு சரி வராது, அப்படிப்பட்ட காரியங்களை நான் உனக்கு செய்வேன் அல்லது அறிவிப்பேன். நீங்க பாருங்க, மகனை கூட்டிக்கிட்டு மோரியா மலையின் மேலே ஏறுகிறான் ஆபிரகாம். அவனுக்கு தெரியாது அந்த புதரிலே ஒரு ஆடு இருக்கிறது என்று சொல்லி. ஆனாலும் தேவன் அவனுக்காக ஒரு ஆட்டை முன்குறித்து வைத்திருந்தார். அது முட்புதரிலே சிக்கி இருந்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவை என்ன என்பதை அறிந்த தேவன் அந்தந்த நேரங்களிலே எவைகளை கொடுக்க வேண்டுமோ அவைகளை கொடுக்க இன்றைக்கு முன்முள்ளவராகத்தான் இருக்கிறார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில, என் மகனுடைய வாழ்க்கையில, மகளுடைய வாழ்க்கையில, அல்லது போனால் சபையிலே, அல்லது போனால் குடும்பத்திலே இருக்கிற காரியங்கள் சரீர பலவீனமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்க்கிறீர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள இன்றைக்கும் இருக்கிறார். ஏனென்றால் யெகோவாயிரே என்று சொன்னான். ஏனென்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கு மாலை கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் பார்க்கிறார், உன் தேவையை கர்த்தர் பார்க்கிறார், உன்னுடைய மனதில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் என்னை நோக்கி கூப்பிடு, நான் அறிவிப்பேன். இன்னொரு அழகா சொல்ல போனா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நீ என்ன கூப்பிடுவ, வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். முகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி. என்னது கர்த்தர் சொல்ற எப்படி தெரியுமா, நீ கூப்பிடுவ, நான் கேட்காத மாதிரி போயிடுவேன். அப்படியா, நீ கூப்பிடுவ, இதோ நான் இருக்கிறேன், மகனே இதோ நான் இருக்கிறேன், மகளே இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனை நான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய செவிகள் இன்றைக்கும் மந்தமாகவில்லை, அவருடைய செவிகள் இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். என்ன சொல்றாரு, நீ கூப்பிடுவ, நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ சத்தமிடுவ, இதோ நான் இருக்கிறேன் என்று. சத்தப்படுவோம், நமக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள், நிந்தனைகள் இப்படின்னு கூடிக்கிட்டு வரும்பொழுது என்ன செய்யும்,
நம்ம அறியாமலே சத்தம் போடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. எப்படி இருக்கிறேன்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே கேட்கும்போது சொன்னார், எப்படி தெரியுமா? உங்க பேர் என்னது? நான் இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இருக்கிறேன், நாளான்னைக்கு இருப்பேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். அப்படியா இருந்தா ஆண்டு சொல்ற, நீ கூப்பிடு, நான் இருப்பேன். அப்ப அந்த நேரத்தில் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமான அந்த நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து நான் என்ன செய்வேன்? நீக்கி விடுவேன். இந்த 2 மாதத்துல கூட உனக்கு எதிராக எத்தனையோ நிபச்சொல்ல நீ வந்திருக்கும். எத்தனையோ பேர் உனக்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக விரல் நீட்டி இருப்பார்கள். ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், நீ சத்தமிடும் பொழுது கேட்கிற கர்த்தர் என்ன செய்றாரு? இந்த நுகத்தடியை முறிக்கிறாரு. இத்தனை நாள் நீ பாரமா சுமந்திருக்கலாம், அதை இன்றைக்கு முறிக்கிறாரு. நாம விசுவாசிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கர்த்தர் இந்த காரியத்தை செய்யணுமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில நாகமான்களை போல நாம் காணப்படக்கூடாது. நாகமான் யாரு? சீரிய படத்தளபதி, ராஜாவுக்கு நல்ல வேண்டப்பட்டவன். அவன் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பாரு, அவ்வளவு நெருக்கமானவன். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு? சரீரத்தில் குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்தா மறைச்சு மறைச்சு வைக்கிறான். ஆனா வீட்டில் இருக்கிற அந்த சிறு பெண் கண்டுவிட்டாள். கண்டபோது அவ சொல்றா, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அங்க ஐயாவை போ சொல்லுங்க. மனைவி வந்து சொல்லுகிறா. சொல்லும்போது, பைத்தியக்காரி மாதிரி பேசுறியே, அங்க இருந்தானே இவளை பிடிச்சிட்டு வந்தோம், அங்க இருந்தானே வந்தா, இப்ப என்ன அங்க அனுப்புறா எதுக்கு தெரியுமா? நான் அங்க போனோன்னு என்ன சிறப்பிடிக்கிறதுக்காக. பேசாம சொல்லல. அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். என்ன அவ சொல்றா? உடனே ராஜா கிட்ட சொன்னான். ராஜா ஒரு துண்டு தந்தாரு, போ அப்படின்னு. போனா அங்க போனது நல்லதுதான், அந்த பிள்ளையினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது நல்லதான். ஆனால் அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? தனக்குள்ளே ஒரு வரைபடம் வரைந்திருந்தான். எப்படி? நான் போவேன், நான் வாசல்ல நின்று இந்த சீரிய தேசத்து படைத்தலைவன் வந்திருக்கிறேன்னு சொன்ன தீர்க்கதரிசி ஓடோடி வந்து தன்னுடைய தேவனுடைய நாமத்தினாலே என்ன பூசி தடவி என்ன குணப்படுது. அப்படித்தானே இருக்கு. யாருடைய எண்ணம்? இவனுடைய எண்ணம். இன்னைக்கு தேவனை தேடுகிறவர்கள் கூட தங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவனே உம்முடைய வார்த்தை என்ன, அதன்படி நான் ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் தான் அற்புதம் நடக்கும். என்ன சொன்னா? வெளியிலே வரல, அவனை பார்க்கல, போய் குளிக்க சொல்லு 7 முறை, யோர்தான்ல இறங்க சொல்லு, அப்ப சரி வரும். ஆனா அவன் எதிர்பார்த்தது என்ன? வருவாரு, ஏன் பதவி என்ன, ஏன் பட்டம் என்ன, நான் யாரு, அதை பார்த்து எனக்கு எல்லாம் செய்வார். இல்லை இல்லை, நீ போய் குளிச்சா சுகமான்ட்டு அனுப்பிவிட்டான். ஆனால் வர்ற எப்படி? முறுமுறுத்துக்கிட்டே வர்றான். ஆனால் மறுபடியும் அவர்கள் சொல்லுகிறார்கள், கூட போனவங்க, அந்த சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படி ஐயா, நீ கீழ்ப்படிஞ்சு ஒரு கை இறங்கி பாரையா. இறங்கின போதுதான் மாம்சம் மாறினது. தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கு, என்னுடைய வார்த்தை நிலை பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தரை விட பெரிய ஆளா இருப்பேன். கர்த்தரை செய்ய மாட்டார். நான் உனக்கு சொல்றதை நீ செய், நீ செய்தால் நான் உனக்கு செய்வேன். ஏனென்றால் உன் நினைவும் என் நினைவும் சரிவராது, உன் வழி என் வழி சரிவராது. என் வழியிலே நீ வா, என் நினைவின்படி நீ நட. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே அப்படியா இருந்தா, இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள். நான் இதெல்லாம் நான் யோசிக்கிட்டே இருந்தது. எப்படின்னா, நீ பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னு தாவீது சொன்னதை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் செய்தி எங்கேயோ போயிருச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை முதலாவது நினைத்து கொள்ளணும். இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கிறாங்க, அதுபோல நானும் ஒருவன் என்று நினைக்க வேண்டாம். நானும் நீங்களும் விசேஷித்தவர்கள். யார் நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார் என்று சொன்னா சும்மா இல்லை. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ வார்த்தையை சொல்றேன், வேதமே அதை தான் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? நீ பெற்றதானால் பெறாதவனை போல உனக்கு உண்டானவைகள் எல்லாம்
நீ பெற்றுக்கொள்ளாதது யார்? நீ உனக்கு உண்டானதில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? எல்லாம் பெற்றிருக்கிற, உன்னை விசேஷித்தவனா வைத்திருக்கிறார். ஆனா நீ பெற்றுக்கொள்ளாதவனை போல மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கிறியே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களையும் என்னையும் விசேஷித்தவனாக முதலாவது கர்த்தர் பார்த்தார். விசேஷித்தவர்களாக பார்த்தது மட்டுமல்ல, நம்மை விசேஷித்தவர்களாகவே கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு உங்களை சார்ந்தவர்கள், உங்களோடு இருந்தவர்கள், உங்களோடு பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கும் இயேசுவை அறியாமல் இருக்கும்போது தேவன் தம்முடைய கிருபையின் இரக்கத்தின்படி உங்களையும் என்னையும் ரட்சித்ததினாலே இந்த உலகத்திலே நானும் நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்றைக்கு மரித்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்கேயோ போகிறோம், யாரை போல போகிறோம் என்கிறதல்ல, என் தகப்பன் வீட்டுக்கு நாங்கள் போகிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் விசேஷித்தவைகள். நமக்கு கொடுத்திருக்கிற சுகம் விசேஷித்தவைகள். நமக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் விசேஷித்தவர்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற கல்வியின் அறிவு விசேஷித்தது. அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம் விசேஷித்தது. உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழில் விசேஷித்தது. எல்லாம் நாம் அவரிடத்திலிருந்து பெற்றவைகள் தான். எதுவுமே நாம் கொண்டு வருவதல்ல, ஆனால் தேவன் நமக்கு கொடுத்தது தான் அது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா வேதத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். விசேஷித்தவனுடைய காரியங்கள், அவன் பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 49 அதிகாரம் 26 வசனம். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் உன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இதுல ஒரு வசனத்தை மட்டும் நீங்க என்ன செய்யுங்கன்னா மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. எது தெரியுமா? நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகிறது. பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க, அப்படித்தானே? நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, யாக்கோபு தன் பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிடுகிறான். கூப்பிட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறான். எல்லாருக்கும் ஒரே விதமான ஆசீர்வாதம் கிடையாது. எல்லாரும் நீங்க எல்லாம் ஒரே விதமா இருங்க, நல்லா இருங்கன்னு சொல்லல. உனக்கு இது, உன் திறமைக்கு இது, உன்னுடைய செய்கைகளுக்கு இது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா ஆசீர்வதிக்கிறான். மூத்தவன் தான் என்னது சுதந்திரவாளி, ஆனா அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வதிக்கும் போது கடைசியா யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது கூப்பிட்டு சொல்றான். முதலாவது நீங்க 49 அதிகாரம் 22 இருந்து 25 வரைக்கும் வாசிங்கன்னா தெரியும். நீ கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடைவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனாலே அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இப்ப உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணை இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் என்ன செய்வாரு? உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறான். இங்க என்ன போட்டிருக்கு? அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலை மேலும் இருக்கும். அப்ப இந்த வசனத்துல மறைமுகமாக, அதாவது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நாம் தெளிவா பெறணும். என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இணைத்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். சகோதரரில் மூத்தவர், நமக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்தான் விசேஷித்தவர், அவர்தான் மூத்தவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ரோமருக்கு நிருபம் 8 அதிகாரம் 29 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய குமாரன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப அவர்தான் நமக்கு மூத்த சகோதரனானால் அவர் மூலமாக சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பார்த்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு எப்படின்னு சொன்னா, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகின்றன.
அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரருடைய விசேஷனுடைய உச்சந்தலை மேல் வருவதாக. அந்த இடத்துல அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னாக்கும், யோசேப்பு கனிதரும் ஒரு திராட்சை செடி, அதே வேளை அவன் நீருற்றண்டையிலே கனிதரும் திராட்சை செடி, அது இந்த சுவர் மேல் படர்கிற ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நானும் நீங்களும் விசேஷித்தவள் என்று சொல்லுகிற நிலைமையில் இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஜீவியமானது கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். அந்த கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர வேண்டுமானால் அது நீரோடு கூட தொடர்புடையதாக இருக்கணும். நீரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே சொல்லும்போது சொன்னாரு, நானே ஜீவ தண்ணீர் என்றாரு. இயேசு கிறிஸ்துவோடு கூட சரியான இணைப்போடு இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரில் வரும் பொழுது அந்த சுவையோடு கூட அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி வரும் பொழுது அந்த கனி சுவையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருப்போமே ஆனால் நாம் கொடுக்கிற கனிகளை மற்றவர்கள் புசிக்கும் போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இயேசு கிறிஸ்துவையும் யோசேப்பையும் குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இரண்டு பேருக்கு ஒப்பனையான அநேக காரியங்களை ஒப்பிட்டு காட்டுகிறார்கள். நானும் நீங்கள் இந்த யோசேப்புடைய ஸ்தானத்துக்குள்ளே வர வேண்டும். வரும் பொழுது தேவன் நம்மை விசேஷித்தவர்கள் என்று சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப கனி கொடுக்கணும். கனி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு காரியம் நடக்கும். உன்னத பாட்டு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தோட்டம் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறது. அந்த பூவும் பிஞ்சுமாக இருக்கிற நேரத்தில் வாசனை வீசும்போது சிறு நரிகள், குளிநரிகள் உள்ளே வந்து நம்முடைய தோட்டத்தை என்ன செஞ்சிடும்? கெடுத்துரும். ஆனவே நாம் என்ன செய்யணும்? சிறு நரியையும் பிடிக்கணும், குளிநரியையும் பிடிக்கணும். மிகமால கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நம்முடைய தோட்டம், அந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகள், அந்த பூக்களை பார்க்கும் பொழுது நரிகள் வரும், சிறு நரிகள் வரும், இன்னொன்று தோண்டிக்கிட்டு அப்படியே குளிநரி வரும். ரெண்டையும் பிடிக்கணும். பிடிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியும். அந்த கனியை பார்த்து நேசர் சொல்வாரு, எனக்கு இன்பமாயிருக்கிற, வாங்க எங்க போவோம்? தோட்டத்துக்கு போ. நேசர் தம்முடைய இன்பமான கனிகளை புசிப்பாராக. இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது அவர் சந்தோஷப்படணும், அவர் பிரியப்படணும். அப்பதான் என்னன்னா நம்முடைய கனிகள் மிகுந்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது பிதா மகிமைப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா மோசே கூட என்ன செய்கிறான் என்று சொன்னால் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். இது தகப்பன் ஆசீர்வாதம். இதே ஒரு பெரிய செய்தி. இந்த செய்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் மறக்காமல் இருக்கிற காரணம் என்ன, பாஸ்டர் சார்ல்ஸ் சார் நீங்கள் பைபிள் கேம்புக்கு வந்தபோது அந்த வில் வீரர் அவனை மடிமடவாக்கினார்கள் என்று சொல்லி கொடுத்தார். ஒரு நல்ல செய்தி ஒன்று ரொம்ப அருமையாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே அடுத்தது யோசேப்பை குறித்து மோசே ஆசீர்வதிக்கும் பொழுது ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கொஞ்சம் பார்ப்போமா? வாசிங்க. உபாமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. எனவே நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேல் தன் சகோதரில் விசேஷித்தருடைய உச்சந்தலை மேலும் வருவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாடும் அதன் நிறைவும். நீங்க பார்ப்பீங்க, நான் உபாமத்தின் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 13-15 வரைக்கும் வாசிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். தேசம் என்று சொல்லும் பொழுது இந்த சரீரம், நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நமக்குண்டான எல்லாமே ஒரு தேசமாக இருக்கிறது. தேவன் அதை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனால் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படியா இருந்தா நம்முடைய சரீரத்தில் சில வேளைகள்ல நமக்கு வியாதிகள் வரும் பொழுது, வியாதினா தடுமல் காய்ச்சலை பற்றி எல்லாம் வியாதி இல்லை, ஏதோ ஒரு வியாதி வருகிறது. ஆனால் தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், நமக்கு பலத்தை கொடுக்கிறார். அதை விட இன்னொரு காரியம் சொல்லுவேன் என்று சொன்னா, அவைகள் வராமலே நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னது? கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீருற்றுக்களினாலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்கிறது உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தின் நாம் பார்க்கிறோம். அப்படியா இருந்தா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை செய்யும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க இருக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய படிப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, உங்க பிள்ளைகளுடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க, நீங்க செய்யற வேலையை ஆசீர்வதிக்க. அதே வேளை உங்களுடைய எல்லா தேவைகள் எப்படிப்பட்டவைகளா இருந்தாலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கே நிறைவாய் காணப்படும் என்று நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அடுத்த நீங்க பாருங்க, சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள் பலனும் கிடைக்கும். சூரியன் ஒரு நேரம் வித்தியாசமான பலன் கொடுக்கும். அது சூரிய ஒளியினால்தான் அது அப்படிப்பட்ட ஒரு கனியை கொடுக்க முடியும். ஆனால் சந்திரன் பக்குவப்படுத்துகிறது இன்னொரு விதமான ருசியை கொடுக்கிற. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள். ஆனாலும் எப்படி இருந்தாலும் நாம் கனி கொடுக்கத்தக்கதானவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆனா ஆண்டவர் சில நேரம் கனி இல்லாத நேரத்திலையும் கனி எதிர்பார்ப்பார். கனி கொடுக்காத காலத்திலையும் கனி இருக்கான்னு பார்ப்பார். இயேசு கிறிஸ்து சீசர்களோட வர்றாரு. வந்தா என்னது? அவருக்கு பசியா இருந்துச்சான். அது என்னது? அத்திமர பழம் கொடுக்கிற காலம் இல்லையா? அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அதுல பார்க்கிறாரு பழம் இருக்குதான்னு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள் நம்மை நோகடிக்க செய்கிற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கிருந்து கனி இருக்கான்னு தான் பார்க்கிறார். அது கனி கொடுக்க முடியாத காலம். அந்த காலத்திலே தேவன் எதிர்பார்க்க என்ன தெரியுமா? ஏன் பிள்ளை இன்னைக்கு கனி கொடுக்கிறானா? அவன் நீரூற்றண்டையிலே நாட்டப்பட்டவனாக இருக்கிறானா? அந்த நீரோடு கூட இணைக்கப்பட்டவனாக இருக்கிறானா? அப்படின்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எங்க? சபையில இல்ல, குடும்பத்தில், வீட்டில் மட்டும் இல்ல, வேலைத்தலத்தில், நண்பர்கள் மத்தியில, நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நானும் நீங்களும் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளிலே பிறக்கும் அரும்பொருள்களினாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க எங்களுக்கு அது தேவை, இது தேவை, இப்படி தேவை, அப்படி தேவையில்லை. நானும் நீங்களும் விசேஷித்தவர்களாக அதற்கேற்ற கிரியைகளை நாம் செய்ய ஆரம்பிப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆசீர்வாதம் எப்படின்னா மற்றவர்களுக்கு வாசனை வீசத்தக்கதாக இருக்கும். என்ன பவுல் சொல்கிறான்? அவரை கொண்டு எல்லா இடங்களிலும் வாசனையை வீச செய்த கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லா இடத்திலும் வாசனை வீசத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வார். கிறிஸ்தவன் என்கிற மார்புல தட்டிக்கிட்டு போறதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவை பின்பற்றி கிறிஸ்துவனுடைய பாடுகளின் வழிகளிலும் நம்மை நடத்தி கொண்டு போய் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவத்தில் இருக்கிறவன் தான் கிறிஸ்தவனாய் காணப்பட முடியும். சும்மா கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்லி பேரை வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்முடைய ஜீவியமானது கிறிஸ்துவுக்கு முன்பதாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒன்றாக இருக்கிறோம். நான் உன்னிலும் நீ என்னிலும் இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா அவன் அலங்காரம் எப்படி இருக்குமா? தலையீற்று காளையின் அலங்காரம் போல இருக்கும். அவன் கொம்புகள் எப்படி? காண்டாமிருகத்தின் கொம்பை போல இருக்கும். காண்டாமிருகத்தினுடைய பலத்தையே கர்த்தர் கொடுக்கிறாரு. நாம எப்ப பார்த்தாலும் நாம பலகீனம், அது பலகீனம், இது பலகீனம் இல்ல. நம்ம நடக்கும் போது சொல்லணும் எவ்வளவு பலமா நடக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர் சொல்றோம். அவர் பலவீனமானவனா? நானும் பலவீனமானவனா இருக்கணும். அவர் பலன் உள்ளவர். அவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பலன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அன்று பாலாக்கு சொல்லும்போது சொல்ல சொன்னார் பிள்ளையாமுக்கு, எப்படி என் ஜனம் எப்படின்னா அதுக்கு பலன் என்ன பலன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அப்படித்தானே இருக்கு என்னாமத்தின் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில். இன்னைக்கு நமக்கு இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. போன கிழமை நான் செய்தியில் சொன்னேன், நாவிலே அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அந்த பலவீனத்தை கொண்டு வர்ற பிசாசை முட்டி அனுப்புங்க. எப்படி தெரியுமா? நீங்க முட்டி போட்டு அனுப்புங்க.
ஜெபிங்க, கட்டளை கொடுங்க, நிற்காம ஓடி போயிடுவான். அவன் உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் அவனை விரட்டுறதுக்கு பயப்படக்கூடாது. விரட்டுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்பட. இப்பயே பயமாக இருக்குது, கேட்கும்போதே பயமாக இருக்குது. நீங்கள் அதை வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியில் போனால் அவன் தானே இருப்பான். எங்கே போனாலும் இயேசு நம்மோட இருப்பார். பாட்டு மட்டும் படி எப்படி இருந்தால் இயேசு கூட வருவார், கூட வருவார். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். அவரை பின்னால் தலையணை கொடுத்து தூங்க வச்சுட்டு ஒன்றும் வரமாட்டார். அவர் எந்த நேரம் பேசிடுவார். அவரை எனக்கு முன்பதாக வச்சு அவர் நாடி, அவரை தேடி, அவரோடு கூட பேசிக்கிட்டே இருந்தால், அவர் என் கூட இருந்தால், அவர் என் வலது பார்சத்தில் இருந்தால் நான் அசைக்கப்பட மாட்டேன். அசைக்கப்படாத நான் விசேஷித்தவனாய் காணப்படுவேன், விசேஷித்தவளாய் காணப்படுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இப்படிப்பட்ட சிரசின் மேல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெறணும். நல்ல சுகம், நல்ல பலம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு, சபை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணுமா இருந்தால் நானும் நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாக விசேஷித்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிறது தான் இந்த மாலை வெள்ளையினுடைய செய்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ யோசேப்பை குறித்து நாம் பார்ப்போமானா இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து அவனுடைய மற்ற பகுதியை பார்க்கணும். இப்போ எங்கே இருக்கிறான்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக எகிப்திலே பெரிய ராஜாவாக இருக்கிறான், ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறான். ஆனால் அவனுடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கணும். அதில் நாம் என்ன கற்றுக்கொள்ளலான்னு பார்க்கணும். கற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தால் கற்றுக்கொள்ளணும், கடைபிடிக்க வேண்டியிருந்தால் கடைபிடிக்கணும், விட்டு விட இருந்தால் விட்டு விட்டுறணும். அப்போ தான் என்னதுன்னா இந்த நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நமக்கு கொடுப்பார். நித்திய பர்வதங்க இங்கே டிக்கெட் முடிஞ்சு அங்கே போகிறது, அதுதான் நித்திய பர்வதம். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். என்னது? முதலாவது, தகப்பனுடைய பிரியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் மாறணும். யாக்கோபு முதிர் வயதிலே அவனை பெற்றபடினாலே அவன் மேல் பிரியமாயிருந்தான், நேசமாயிருந்தான். ஆனால் நம்முடைய தகப்பன் நம்மை பெற்றெடுத்தார். எப்படி என்றால் மாம்ச சித்தத்தினாலோ புருஷ சித்தத்தினால் அல்ல, தேவ சித்தத்தினாலே நாம் பிறந்தவர்கள். அப்படித்தானே யோவான்ல பார்க்கிறோம், யோவான் 1 அப்படியா இருந்தா கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். ஏசாயாவில் நாம் வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறோம்னா, எனக்கு பிரியமானவன் பாபிலோனிலே எனக்கு சித்தமானதை செய்வான், அவனே எனக்கு பிரியமானவன். ஏசாயா 48 நினைக்கிறேன், அப்படித்தானே? எனக்கு பிரியமானவன் எனக்கு சித்தமானதை செய்வான். தகப்பனுக்கு பிரியமானவன் தகப்பன் விரும்புகிறதை செய்வான். சாரி, நானும் நீங்களும் நம்முடைய பரம தகப்பனுக்கு பிரியமானவர்களா இருந்தால் அவருடைய விருப்பம் என்ன, அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அப்படித்தானே இல்லையா? செய்தியில் இருக்கிறீங்களா? எல்லாம் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது சொன்னாரு, நான் இங்கே வந்ததே என்னதுக்குன்னா பிதாவின் சித்தத்தை. அப்ப பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நானும் நீங்களும் காணப்படும் பொழுது நாம் பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம். முதலாவது தகப்பனுக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னாக்கும் யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 37:2. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மர்மனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். எனது தகப்பனுடைய குமாரர் மற்றவர்கள் செய்கிற அந்த துன்மார்க்கமான ஜீவியம், அவர்களோடு கூட இணைந்திருக்கிறதற்காக நானும் ஒத்து வருவேன், நானும் உங்களோடு கூட சேர்ந்து வருவேன் என்கிற நிலைப்பாடற்றவன்.
இந்த உலகத்தில் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், நாம் பழகிறவர்கள் மத்தியில் இருக்கலாம். துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிறவர்களை நாம் கண்டிக்க தேவையும் இல்லை, சம்பந்தம் கலக்கையும் தேவையில்லை. சிலர் போயிட்டு என்ன தெரியுமா, அவனை மீட்க போறேன்னு தான் தாங்களே விழுந்துடுறது. நாம் என்ன செய்யணும், துன்மார்க்கத்துக்கு ஏதுவாக நாம் ஜீவியம் பண்ணக்கூடாது, அதற்கு இசைவாக போகக்கூடாது. அவன் அவர்களுடைய காரியத்தை எல்லாம் பார்த்து அதை வெறுத்தான். அப்படி வெறுத்தால் மட்டும்தான் ஒரு பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளே அவன் கடந்து வர முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். பொல்லாங்காய் தோண்டுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலே நான் இணைந்து கொண்டேன் என்று சொல்கிறதற்கு எந்த வகையிலுமே நமக்கு அதிகாரம் கிடையாது. அது நம்மை நாமளே பலவீனப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பொல்லாங்காய் தோண்டுகிற துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கிற எந்த துன்மார்க்கம் நினைச்ச சிகரெட் குடிக்கிறது அல்லது போனா ஏதோ ஒரு காரியம் செய்யறது இல்லை, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை துன்மார்க்கம்தான். தேவன் துன்மார்க்கத்திலே பிரியப்படுகிறது இல்லை. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் கூட துன்மார்க்கன் என்றுதான் வேதம் வர்ணிக்கிறது. எனவே நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா, அதுக்கு ஈடுபட்டு போகக்கூடாது. யோசேப்பு என்ன செஞ்சான், விசேஷித்தவன் என்று பெயர் படுகிறதற்கு அதை விட்டு விலகிறவனாய் காணப்பட்டான். அடுத்தது, அவனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாடினான், பரிசுத்தத்தை தேடினான், பரிசுத்தத்தை அவன் பாதுகாத்தான். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்க, நான் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். எனது பாவம் எப்படி செய்யறதுன்னு கேட்கிறான். அவனை அடிக்கடி அவள் என்ன செய்தாள் என்று சொன்னால் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தான். சில நேரங்களில் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் இழந்து போகத்தக்கதாக நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற காரியங்கள் இருக்கிறது. எனவேதான் நம்மை நெருக்குகிற பாவத்தை உதறி தள்ளிவிட வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பாவம் பலவிதத்திலும் வரலாம், பல ரூபம் கொண்டு வரலாம், நண்பர்களைப் போல வரலாம், அல்லது குடும்பத்திலே இருந்து வரலாம். எந்த நிலைமையிலும் என்ன செய்யணும் சொன்னா, ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒன்றை யோசிக்கணும், என் கர்த்தர் நேசிக்கிற பரிசுத்தம் அது என்னிலே காணப்பட வேண்டும். மல்கியாவில் அப்படித்தான் சொல்லப்பட்டது, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் காணப்படணும். பரிசுத்தம் எங்க காணப்படுகிற? ஒருவேளை போத்திபார் மனைவி மாதிரி ஒரு காரியம் நமக்கு நடக்காம இருக்கலாம், நாம் அதுக்கு முகம் கொடுக்காதபடிக்கு இருக்கலாம், அல்லது போனால் இந்த தீய பழக்கங்கள் இருக்கிறது இல்லை, அதுகளிலிருந்து நாம் விட்டு விலகி இருக்கலாம், அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவைகள் எல்லாம் வெளியிலே காணப்படுகிற காரியங்களாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷனிலும் கூட தேவனுக்கு விரோதமான சிந்தை செய்கிறது, செயல்படுகிறது, அத்தனையும் பாவம் என்றுதான் வேதம் வர்ணிக்கிறது. நாம் செய்கிற காரியங்கள் சில நேரங்களில் நாம் என்னென்னமோ யோசிக்கிறோம், எப்படி எல்லாமோ நடக்கிறோம், அதை நாம் நினைச்சாலே நமக்கு வெக்கமாக இருக்கும், நமக்கு துக்கமாக இருக்கும். அடே இப்படியெல்லாம் யோசிக்கலாமா, நான் ஒரு கிறிஸ்தவன் இப்படியெல்லாம் செய்யலாமா? சிலர் கேட்ட சொல்லுவாங்க, எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லைங்க, எதா ஒன்றுமே இல்லை 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 இல்லை. ஆனால் அத்தனை உள்ள பொறிஞ்சிருக்கும், பின்னால் நான் காட்டுறேன், அத்தனை உள்ள அடங்கியிருக்கும். ஆனா இதை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்கிறது? இப்படிப்பட்ட நெருக்குகிற பாவத்தை எப்படி மேற்கொள்கிறது? அலெக்சாண்டர் 12 வயது நிரம்பினவன் உட்கார்ந்து இருக்கிறான், பிலிப் இருக்கிறான், படைத்தலைமை எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு குதிரையை கொண்டாந்து வச்சு அந்த குதிரை அடங்காம ஆடிக்கிட்டு இருக்கு. இதை அடக்கணும், முடியல. 12 வயது நிரம்பின அலெக்சாண்டர் அதை அடக்கினான். அவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, குதிரையை திருப்புங்க, அங்கிட்டு சூரியனுக்கு நேரம் திருப்புங்க. திருப்பின போது ஏறி உட்கார்ந்தான், உட்கார்ந்து சவாரி செய்தான்.
அந்த குதிரையோடு கூட இருந்த அந்த குதிரையின் பேரிலே ஒரு பட்டணத்தையும் வச்சான். எப்படி நடந்தது? எப்படி அதை அடக்கினான்? இந்த கேள்வியை கேட்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரிகிறது. அவன் என்ன தெரியுமா சொன்னா? இந்த குதிரை ஏன் பயப்படுதுன்னா தன்னுடைய நிழலை பார்த்து பயப்படுகிறது. நிழலை பார்த்து குதிரை பயப்படுது. திருப்புங்க, ஏறி உட்கார்ந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல என்ன இருக்குது? ஞானம் என்று ஒன்று வெளிப்படுகிறது. இன்றைக்கு பாவத்தை அடக்கி ஆண்டு மேற்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு ஞானம் தேவை. அந்த ஞானம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை பயப்படுவானே இருந்தா எந்த இடத்திலும் ஞானமாய் கிரியைகளை நடப்பிக்க முடியும். பிசாசு பாவத்தை பல ரூபம் கொண்டு வரலாம். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. பாவம் எங்க இருக்குன்னா எங்கே இல்லை, வாசல் படியில தான் இருக்குது. ஆதியாகமத்தின் புத்தகத்தில் எப்படி இருக்கு? 4ஆம் அதிகாரமா எப்படி போட்டிருக்கு? வாசல் படியிலே பாவம் படுத்து கிடக்குது. நீ அதை மிதிச்சிட்டு போகணும், அதை மீறிட்டு போகணும், அதை தகர்த்தெறிந்துட்டு போகணுமா இருந்தா ஞானம் கிரியை செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பாவத்தை மேற்கொள்ள முடியும். அந்த பாவம் என்ன செய்யணும்? நம்ம எச்சரிக்கும். மகனே, இது செய்யாத. நித்திய பர்வதங்களின் ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ. நித்தியமாய் நீ வாழப்போகிற அந்த வீட்டில் உன்னை வாழ கிடைக்காது. எனவே நீ அதை செய்யாத என்று எச்சரிக்கும். அதற்காகத்தான் ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அவர் வந்து பாவத்தை குறித்து நமக்கு எச்சரிப்பார். பாவம் செய்ய தூண்டுகிற பிசாசுடைய சக்திக்கு முன்பதாக ஆவியானவர் நம்மை எச்சரித்து பாதுகாக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, எனவே நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? முதலாவது ஞானத்தோடு செயல்படணும். அப்ப அடுத்தது என்னன்னா, சகோதரரில் மூத்த சகோதரன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட அந்த தெய்வீக சுபாவம் நம்மிடத்திலே காணப்படணும். நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதற்கு நாங்கள், எங்களுக்கு முதிர் வயதுள்ள தகப்பனாரும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளைஞனும் உண்டு என்றும் அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும் அவன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயாருக்கு இருப்பதினால் தகப்பனார் அவன் மேல் பட்சமாயிருக்கிறார் என்றும் என் ஆண்டவனுக்கு சொன்னோம். என்னது? யாக்கோபு பார்க்கிறான், பிள்ளைங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பஞ்சம். இப்படியே உட்கார்ந்து இருந்தா என்னடா சோறு வருமா? போங்கடா அப்படின்றான். அங்க தானியம் இருக்கு, எகிப்துல இருக்கு, போங்க. போனாதான்டா வீட்டில் பொங்க முடியும். சரி, இவெல்லாம் புறப்பட்டு போறான். இவெல்லாம் யோசித்திருப்பானா? எப்படி யோசிப்பாங்க? பெரிய ஆளா இருப்பானே. நம்ம குழியில போட்டோம், உயிரோடு இருக்கானா செத்து போனான்னு தெரியாது. இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல அடிமையா இருப்பான். ஏனென்றால் எகிப்தில் இவனுக்கு முன்னுக்கு வர விட மாட்டாங்க. நான் ஒன்று சொல்லவா? கர்த்தருடைய பிள்ளைய, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் விசுவாசத்தோட பாருங்க. கர்த்தர் இந்த தேசத்தில் உங்கள் பிள்ளைகளை உயர்த்தணும்னாங்க. இந்த தேசத்திலே உங்களுடைய பிள்ளைகளை நம்ம தேசத்தில் கூட ஒருவேளை உயர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கான். ஆனால் இந்த தேசத்தில் கொண்டு வந்த கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஏன்னா நம்ம ஆண்டவர் தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவர் சிறியவனை புலிதில் இருந்து எடுத்து ராஜாக்களோடு கூட அமரச் செய்கிறவர். மேன்மை கர்த்தர் கொடுப்பாரு. பிள்ளைங்க வேலை செய்கிற இடத்துல உயர்வு பார்ப்பாங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர்வு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பாரு. இப்போ வந்தா இருக்கிறாரு. யாரு? இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் பொறுப்பாக இருக்காரு. வாங்க கூப்பிட்டு போகிறா அப்படின்னு. இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க கொஞ்சம் பேர், கூட்டு வா. வந்தோடனே யார்? யோசேப்பு அடையாளம் கண்டுட்டான். இவனும் என்ன செய்யலை, அடையாளம் காணலை. அதுக்கடலை இவனு வித்தது அதெல்லாம் நமக்கு தெரிந்தானே. அடையாளம் காணலை. கிட்ட போகிறானோ, போயிட்டு அவன்கிட்ட சொல்கிறாரு, நாங்கள் எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. அது உண்மைதான். ஆனால் வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கடைசி ஆள். அவனுக்கு முதல்ல ஒருத்தன் பிறந்தான் பாருங்க, என்ன ஆயிட்டான்? அவன் செத்து போயிட்டான். பாவம், அவன் எப்படி செத்தான்றது இல்லை, அவன் செத்து போயிட்டான். யார்கிட்ட சொல்கிறான்? உயிரோடு இருக்கிறவங்கிட்ட சொல்கிறான். அவன் செத்து போயிட்டான். யோசேப்புக்கு சிரிப்பு வந்திருக்கும், நம்மக்கிட்டே கதை இழக்கிறான் பாரு அப்படின்னு. ஆனால் நாம் என்ன தெரியுமா செஞ்சுருப்போம்? என்கிட்டே கதை இழக்கிறீங்க,
வந்து வாச்சிங்கடா எத்தனை வருஷத்துக்கு பிறகு தெரியுமா? அத்தனை பேருக்கு நான் கொடுக்குறேன் பாரு. தானியேலை தூக்கி போட்டது மாதிரி போடுறேன்னா, இல்லை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போட்டது மாதிரி போடுறேன் பாருங்கடா அப்படின்னு. அப்படி தானே இல்லையா? அப்படி இல்லைன்னா கீழே பாப்பா எப்படி இருக்குன்னு, அப்படி இல்லைன்னா கீழே பாப்பா எப்படி இருக்குன்னு. என்ன அப்படியா? நல்லது நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரியும் வேதத்தில் என்னதுன்னா, இவங்க அவனை அறியலை, கதை விட்டால் அவன் சொல்கிறான், நான் யோசேப்புடா, நான் தான்டா யோசேப்பு, நான் சாகலை, நான் உயிரோட தான் இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு காரியம் நடந்தாலும் கூட தேவன் முன்குறித்தவைகள் தான் என் வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னாக்கும் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்னதான்? என்னை விற்று போட்டதுனால் நீங்கள் என்ன வேணாம், சஞ்சலப்பட வேணாம். உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காகத்தான் என்ன கர்த்தர் என்ன செஞ்சார், இப்படி அனுப்பியிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு இது! அப்படி சொல்லிட்டு சகோதரர்களை கூப்பிட்டு சொல்கிறான், சின்னவனையும் கூட்டிகிட்டு வாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே எல்லாரையும், அதுக்கு முதல்ல நடக்குது இந்த காரியம் எப்படின்னா, எல்லாரையும் வருஷக்கரமாக உட்காரான். நீ மூத்தம் இதில், ரெண்டாவது இப்படி இருந்து. அவங்களுக்கு ஆச்சரியம், என்னடா எல்லாரும் க்ளீனாக வைக்கிறான், பெஞ்சமினுக்கு 2 போர்ஷன் கொடுக்குறான். அப்படி தானே கொடுத்தோன்னு அவங்க ஆச்சரியம் பார்க்குறாங்க. கடைசியில் சொல்கிறான், நான் யோசேப்பு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன்னா கர்த்தர் தான் இத்தனை செய்தி என்னை முன்னுக்கு கொண்டு வந்தார். ஏன்னா உங்களை ஜீவரட்சணை பண்ணும்படியாக, குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக என்னை கொண்டு வந்த தேவ பிள்ளையே உன்னை இந்த தேசத்தில் கொண்டு வந்ததும் கூட எதுக்காகன்னு சொன்னால், உன் குடும்பத்தையும் கூட நீ பார்க்கறதுக்காக தான். அதுக்காக இங்கேருந்து எல்லாத்தையும் அங்கே அனுப்புறது இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியாமல் நான் போயிட்டு அங்கே அனுப்பிட்டு வர்றேன், கர்த்தர் பார்க்குறார். சில அப்படி இருக்கும், எங்கே வீட்டுக்கு அனுப்புறேன்னா கிளீனாக அனுப்பிட்டு வந்துடும். அப்புறமேலு சண்டை தான். அது இருக்கணும், செய்யணும், அளவோடு கூட, எல்லா அளவோடு கூட செய்யுங்க. ஏன்னா அது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் இருந்தால் அது செய்யத்தான் வேணும். பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், சகோதரர்களுக்கு இயலாமல் இருந்தால் கொடுக்கணும். இது நமக்கு விழுந்த ஒரு காரியம். அவங்கள பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். சரி, அப்போ என்னது இதில் என்ன வெளிப்பட்டது அப்படின்னா, தெய்வீக சுபாவமானது வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் வெளிப்பட்டுச்சா? இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னிச்சாரா? என்ன செஞ்சான்? அத்தனை பேரோடு கூட அவன் பந்திருந்தான். இன்னைக்கு தேவ பிள்ளையே, மன்னிப்பு என்கிற ஒன்றை நான் சரியாக கற்றுக்கோ. ஆனால் என்னது, கூட்டுறவு ஒப்பந்தம் வச்சுக்கூடாது. அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். மன்னிக்கிறது நல்லது, கூட்டுறவு ஒப்பந்தம் வச்சுக்கூடாது. சிலர் கேட்பான், நீங்கள் இப்படி பிரச்சனை பண்ணீங்களா? அப்படின்னா கூட்டுறவு ஒப்பந்தம் இல்லை. மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், நல்லது செய்யத்தான் வேணும். எங்க நான் எங்கே நீ என்பது தெரியணும். அப்ப என்ன செய்ய, எல்லாம் தகப்பனை கூட்டிட்டு வாங்க. சந்தோஷமா இருந்த போது இத்தனையும் பார்த்தவன், எல்லா கதையும் கேட்டவன் பார்க்குறான், உனக்கிட்ட தெய்வீக சுபாவம் இருக்குடா, நீ தாண்டா விசேஷித்தவன். அப்படிதானே? இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுவார், எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் பார்த்தேன், உனக்கு வந்த நெருக்கம், உனக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்தேன், நீ விசேஷித்தவன். ஆனால் ஒருத்தர் இருக்கிறான், காலையில் எழுந்திரிச்சோன்னா ட்ரம் அடித்து பாட்டு படிப்பான், கிட்டார் அடித்து பாட்டு படிப்பான். ஆனால் அவன் மாதிரி ஆள் வேற எவனும் இல்லை. யார்? தாவீது. இப்போ தாவீதுக்கு வயசாயிருச்சு. நம்ம வசனத்தை நான் சொல்லிட்டு போகிறேன், நேரமாச்சு. தாவீதுக்கு வயசாயிருச்சு. வயசான 1 ராஜாக்களுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கன்னு தெரியும். வயசு சென்ற உடனே குளிர் தாங்க முடியலை, உயிர் போவதும் இல்லை, வாழவும் முடியலை. அப்படி தானே? 2க்கு நடுவில் கடன் தடுமாறுது, கிடுகிடுகிடுகிடுன்னு. அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, சரி சரி இதுக்கு ஒரு காரியம் செய்வோம், ஒரு இளம் பெண்ணை கொண்டு வந்து ராஜாவுக்கு சூடு. இவனை அனல் மூட்டி பார்க்குறாங்க, இல்லை இவனை அனலில் தூக்கி போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறான். கீழே பார்த்தா என்னது, காலையில் திருச்சி பாடுவான், குறித்த ஜாமங்களுக்கு முன்பாகவே நான் நம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே, எப்போது என் வாயில துதி, இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனால் உள்ளத்துக்குள்ள இருக்கிறதுல அத்தனை கசப்பு. என்ன நடக்குது? அது ஒன்றும் சரி வரல.
சரி வராமல் இருக்கும்போது இப்போ என்னது, ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். ஆனால் ஒரு பரிசுத்தவானுடைய மரணத்தை பாருங்க. யாக்கோபு மரிக்கிற நேரத்தில் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சுட்டு அதே அமைச்சர் 49 33 பார்த்தீங்கன்னாக்கும், யோசேப்பு தன் குமாரர்களுக்கு கட்டளையிட்டு முடிந்த பின்பு அவன் தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனங்களோடு கூட என்ன செஞ்சான், சேர்க்கப்பட்டான். எவ்வளோ அருமையான பேசிக்கிட்டே இருந்தார், போயிட்டாரே. சாப்பிட்டு வந்து உட்காந்து எப்படி எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தார், போயிட்டாரே. அதானே, அதான் வாழ்க்கை. இது போக மாட்டேன் உள்ள ஊழியக்காரனுக்கெல்லாம் எழுதணும் ஜோம் பண்ண. ஐயோ எப்படியாவது நீங்கள் சீக்கிரமாக கத்தரை எடுக்க முடியாது, ஜோம் பண்ணுங்க. அது இல்லை, நம்ம வாழ்க்கை சரியா இருந்தா கத்த சொல்வாரு, டைம் ஆயிருச்சப்பா, ரெடியா போ. அப்ப என்ன நடக்குது, நாம சில நேரம் கத்தர் நம்ம கூப்பிட்டு கொண்டு போறதுக்கு ரெடியா இருந்தாலும் கூட பிசாசு சில நேரம் விட மாட்டான். அதனால கத்தர் என்ன செய்யற, கொஞ்சம் அவனை பரிசுத்தப்படுத்திட்டு தான் நான் இங்கிருந்து கொண்டு போக முடியும், இல்லாட்டி மேலே கொண்டு போக முடியாது. அவனை அழைத்தது உண்மைதான், அவனை ஆசீர்வதித்தது உண்மைதான். ஆனால் இப்போ அவனை மேலே கொண்டு போக முடியாது. ஏன்னா இடையில பிசாசு தகராறு பண்ணுவான். நீங்க யூதாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பாருங்க. 10ஆம் அதிகாரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன, பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரத்தை பிசாசுடன் தர்க்கித்த போது விடமாட்ட மேலே கொண்டு போவ. செத்த பணத்தை கொண்டு போக விட மாட்டேன்னா எங்க டிம் டிம்னு அடிக்கும் போது மேலே போறது, இழுத்துருவான் காலை பிடிச்சி. ஏன் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்களுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8, 9 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அவன் சொல்றான், சாலமோனே நீங்க வா மகனே, நீ ரொம்ப புத்திசாலி, ரொம்ப புத்திசாலி. செரியாவின் குமாரனாக யோவாப், இஸ்ரவேலின் 2 சேனாதிபதிகள், நேரின் குமாரனாக அப்பனேயரும் ஏத்தின் குமாரனாக அமாசாவின் கொண்ட காரியத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, குற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க. நீ இதை அறிஞ்சிருக்கிற. அவங்க சமாதானத்தின் காலத்தில் யுத்தத்தின் ரத்தத்தை சிந்தினாங்க. ஆகையால் அவனை என்ன செய்யணும், தலைமயிர் சமாதானத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க விடாது. காலையில் என்ன, கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன், நீர் நல்லவர் ஐயா, நீர் வல்ல. எங்கள் உள்ளத்துக்குள்ள என்னது, அவனை எப்போ முடிக்கலாம், எப்படி. அதுதானே சாலமோன் என்னைக்கு ராஜாவாவான், அவங்கிட்ட பாரம் கொடுத்துடலாம். அப்புறம் என்ன செஞ்சான், நான் போகிறேன், போகும்போது இந்த சீமை இருக்கான் பாரு, அவன் கல்லடிச்சு. நீங்கள் சிரிக்கிறீங்க பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 8, 9 வருஷம் வாசிங்க தெரியும். அங்கே என்ன போட்டிருக்கு, கல்லடிச்சுக்கிட்டே இருந்தான். என்னை பார்த்து நாசமாக போன்னு சொன்னான். அப்போ என் இருதயத்தில் வேதனை இருந்துச்சு. அபிஷா போயிட்டு அவனை கொல்றேன், நான் கொல்ல வேணான்ட்டேன். ஏன்னா அதை உங்ககிட்ட பொறுப்பு கொடுக்கணும் பாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அத்தனை உள்ள இருக்க வரைக்கும் குளிரில் வேதனையோடு கூட தடுமாறுறான், உயிர் போக மாட்டேனுது. எல்லாத்தையும் சொல்கிறான், நீ புத்திமான்டா, அவனை க்ளீனாக கதையை முடிச்சிடணும்னு கொடுத்துட்டான். யார்கிட்ட, குமார்கிட்ட. எல்லாத்தையும் இன்றைக்கி அது வேறு சப்ஜெக்டு. ஆனால் சொல்கிறேன் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் குமாரன்ட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குமாரனிடத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருந்தாலும் சரி, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்து. ஏனென்றா இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே எல்லாவற்றையும் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன், எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்படுத்துக்குங்க. கண்ண முன்னாரா என்னது, ஆகிலும் அவனை குற்றமற்றவனா என்னாதுன்னு சொல்லிட்டு பின்பு தாவீது 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து தாவீது நகரத்திலே அடக்கம். எல்லாத்தையும் இந்த உள்ளுக்குள்ள கசப்பு வெறுப்பு எல்லாம் போன பிறதான் நித்திய பர்வதங்களின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். நீ விசேஷித்தவன், நீ விசேஷித்தவள் என்பதை மறந்து விடாதே. இன்னைக்கு வேணுமா நித்தியாக யோசேப்பை போல முதல்ல பிரியமானா இருப்போம். 2வது, அங்கே சகோதரர் செய்கிற அந்த பொல்லாத காரியங்கள் நான் உடன்பட மாட்டேன். 3வது, என்னதான் யாரெல்லாம் செய்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் மன்னித்து மறக்கிற ஒரு சுபாவத்துக்குள்ளே வருவேன். ஒரு தாவீதை போல எல்லாத்தையும் அடக்கி 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 வச்சு அது துர்நாற்றம் வீசும்படியாக இராதபடிக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னால், தேவன் நம்மை பார்க்கும்போது விசேஷித்தவர்கள் என்று பார்ப்பார். அது மட்டுமல்லாமல் நித்திய பர்வதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாரும் எழுந்துருமா? ஹல்லேலூயா.